கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 70 திரிபுர அசுரர் பூஜையும் விஷ்ணுவின் மாயையும். அதன் தொடர்ச்சி. மகேஸ்வரனே சகல ஜீவராசிகளுக்கும் போக மோட்ச பலன்களை தருபவராவார். ஆகையால் நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களாக பக்தி சிரத்தையோடு அவரை பூஜை செய்து வணங்கினால் அவர் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டிவிடும். சகல ஜீவராசிகளையும் நீங்கள் அடைவதோடு எக்காலத்திலும் வெற்றி என்பது உங்கள் கைப்பிடிக்குள்ளாகவே அடங்கி இருக்கும் என்று கூறினான். அசுர சகோதரர்களும் அவ்வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு தாங்கள் சிவபூஜை செய்வதற்காக அவனிடம் சிவலிங்கங்களை கேட்டு வேண்டினார்கள். மயனும் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கியவனாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிவலிங்கங்களை அமைத்து கொடுத்தான். அவர்களும் விபூதி ருத்ராட்சங்களை தரித்து கொண்டு அந்த திரியங்களையும் பகிரித்ரியங்களையும் வென்றடக்கி போகத்தையும் ஜெயித்து மயன் கொடுத்த சிவலிங்கங்களை பக்தி சிரத்தையோடு தனித்தனியாக பூஜித்து வந்தார்கள். அத்தகைய சிவ பூஜைகளின் மகிமையால் அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மேலுக்கு மேல் பெருகி நிரம்பின. வேதங்களில் சிறப்பாக கூறப்பட்டிருக்கும் சகல உலக இன்பங்களும் அவர்களுக்கு வெகு எளிதில் கிட்டின. அவர்கள் வீட்டு புழக்கடைகளில் கற்பக விருட்சங்களே மரங்களாகவும் கொட்டில்களில் காமதேனுக்களே பசுக்களாகவும் அவர்கள் வீட்டு திண்ணைகளில் சிந்தாமணி கற்களே பதித்த கற்களாகவும் மாறின. இப்படியாக தேவர்களுக்கு சொந்தமான இந்த கற்பக விருட்சம் முதலான பொருட்கள் எல்லாம் சிவபூஜையின் மகிமையால் அசுரர்களுக்கே சொந்தமாகிவிட்டன. சங்கநிதி பதுமநிதி முதலான நிதிகளெல்லாம் அரசர்களிடமே நிலைத்து இருந்து விட்டன. அரசு பெருமக்களோ எப்போது பார்த்தாலும் ஒரே சிரிப்பும் கேளிக்கையுமாக சதா கோலாகலமாகவே இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு நித்தியோற்சவங்களும் நித்திய சம்பத்துக்களும் நித்திய மங்களங்களும் உண்டாயின. அந்த அசுரர்கள் அனைவரும் தேர் யானை குதிரை ஆகியவற்றின் மீது ஏறி அமர்ந்து கொண்டும் விசித்திரமான நந்தவனங்கள் வாவிகள் குளங்கள் நதிகள் ரதங்கள் முதலான இடங்களிலெல்லாம் விளையாடி கொண்டும் நாட்களை போக்கி வந்தார்கள். அவர்களுக்கு தேவர்களும் தேவ மாதர்களும் பலவிதமான பணிவிடைகளையும் செய்து வந்தார்கள். அசுரர்களோ தங்கள் மனைவிமார்களோடு எந்தவித கவலையுமே இல்லாமல் ஆனந்தமாக உறவாடி மகிழ்ந்திருந்து வந்தார்கள். சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் பூலோகம் ஆகாயம் இந்திரலோகம் திக்பாலயோகம் முதலான இடங்களுக்கெல்லாம் அவர்கள் தாங்கள் நினைத்த நேரங்களிலெல்லாம் அந்த பட்டினங்களோடு கூட சென்று வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் சஞ்சரிக்கும் போதெல்லாம் அந்தந்த உலகங்களுக்கு கீழேயுள்ள ஒவ்வொரு பக்கத்திலும் அகப்பட்டு கொண்ட ஜனங்களை எல்லாம் அளவு கடந்த அச்சத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாகி செத்தொழிந்தார்கள். அப்போது விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களெல்லாம் தங்கள் உலகங்களை விட்டு மகா மேருமலையில் வந்து கூடி அந்த அசுரர்களை எப்படி கொன்றொழிப்போம் என்பதை பற்றி ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது மகாவிஷ்ணு அவர்களை நோக்கி, தேவர்களே, அந்த அசுரர்கள் எல்லோரும் சிவ பூஜை செய்கிறார்கள். லிங்கத்தை பூஜை செய்கிறவர்களை யாராலுமே வெல்ல முடியாது. மேலும்
அவர்களுடைய மனைவிகளும் தங்கள் கணவன்மார்களையே கடவுளாக நினைத்து சிறந்த பதிவிரதைகளாக திகழ்கிறார்கள். அதனால்தான் அந்த அசுரர்கள் யாராலுமே வெல்ல முடியாத சிறப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறினார். நீங்கள் கூறுவதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த அசுரர்களெல்லாம் உண்மையில் உள்ளத்தில் பக்தி நிறைந்தவர்கள் அல்ல. மயன் என்கிற ஒரு தச்சனின் வார்த்தையை கேட்டு அவர்கள் சிவபூஜை செய்து வருகிறார்களேயன்றி வேறு எதுவுமில்லை. பக்தி இல்லாமல் செய்யப்படும் பூஜை புனஸ்காரங்களை மகாதேவர் பிரியத்துடன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகையால் தேவர்களாகிய நாம் அனைவரும் இப்போது முதற்கொண்டே மகாதேவரை யாகத்தின் மூலமாக வணங்கி வழிபட்டு அந்த யாகத்திலிருந்து பரமசிவனாரின் உத்தரவுப்படி உண்டாகும் பூதங்களைக் கொண்டு அந்த பட்டினங்களை அழித்து வென்று விடுவோம் என்று தேவர்கள் கூறினார்கள். தேவர்களே, அந்த அசுரர்கள் அடைந்திருக்கும் வரங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாது போலும். அவர்களுடைய அழிவு ஒரே பானத்தின் மூலமாகத்தான் சம்பவிக்குமே அன்றி யாகத்திலிருந்து தோன்றும் பூதங்களினால் அவர்களை கொல்லவே முடியாது என்று விஷ்ணு பரமாத்மா கூறினார். உடனே தேவர்கள், நாங்கள் அனைவரும் யாகத்திலிருந்து உண்டாகும் பூதங்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வசித்து வரும் பட்டினங்களை முற்றுகையிட்டு அவர்களையும் தீராத தொந்தரவுகளுக்கு உட்படுத்தினால் அப்போதாவது நாங்கள் அனைவரும் எங்களுடைய உலகங்களில் சௌக்கியமாக இருந்து வரலாம் என்று கூறினார். அதை பற்றி மகாவிஷ்ணுவும் அவர்களோடு சேர்ந்து ஆலோசித்து யாகம் நடத்த தீர்மானித்தார்கள். அதன்படி அவர்கள் சகல வேதங்களையும் அழைத்து உபசத்துக்களினால் வெற்றியை கொடுக்கும் பரமேஸ்வரரை தியானித்து வணங்கினார்கள். அப்போது யாக குண்டத்திலிருந்து மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த அநேக பெரிய பூதங்கள் வெளியே கிளம்பி வரத் தோன்றின. அப்பூதங்களை நோக்கி தேவர்கள், பூதங்களே, நீங்கள் அனைவரும் இப்போது விரைந்து சென்று அந்த பட்டினங்களையும் அதில் வாழ்ந்து வரும் அசுரர்களையும் விழுங்கி ஏப்பமிட்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அதன்படியே அப்பூதங்களும் அப்பட்டினங்களுக்குச் சென்று விபூதி ருத்ராட்சம் தரித்த கோலத்தோடும் சிவ பூஜையில் ஈடுபட்ட மனதோடும் அங்கு வாழ்ந்திருந்த அசுரர்களைக் கண்டு அவர்களை வெல்லும் ஆற்றல் இல்லாதவர்களாக அங்கிருந்து திரும்பிச் செல்ல எத்தனித்தன. பிறகு அப்பூதங்கள் குரங்கு கூட்டங்களைப் போல் தோப்புக்குச் சென்று அங்குள்ள பலாப்பழங்களையும் மாம்பழங்களையும் பறித்து தின்றன. அதை கண்ட அசுரர்கள் அதிக கோபத்துடன் அப்பூதங்களை கற்களினாலும் கொம்புகளினாலும் அடித்து கொள்ள முயன்றார்கள். அதன் பேரில் பூதங்களும் அசுரர்களுக்கும் இடையே பெரிய யுத்தம் மூண்டது. பூதங்கள் மிக பெரிய ஆகிருதியை படைத்திருந்தாலும் சிவபெருமானின் ஆக்ஞையினால் அழிவையே தேடிக்கொண்டன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.